ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜாலியாக ரெடி ஆகி பார்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஒரு ஆட்டோ 2 பைக்கில் போனோம். ஆட்டோலலாம் எல்லா பசங்கள்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் போனோம். ஆவடியில் இருக்கு இல்லையா பருத்திப்பட்டு பார்க்கு, அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி லீவ் வேறு, நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. பருத்திப்பட்டு பார்க்கு வந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே இங்கே விசிட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்போ போயிருக்கோம். எல்லாம் சேர்ந்து ஜாலியாக ஒன்றா போனோம். ஜாலியாக இருந்தது. பசங்க கூட போனால் மட்டும்தான் ஜாலியாக இருக்கும். குட்டீஸ் எல்லோரும் ரொம்ப விருப்பப்பட்டாங்க. அவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமாக, நமக்கு இது 3rd டைமு. போட்டிங் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் தான் சொல்லி கூப்பிட்டு போனேன். போட்டிங்கில் ஆனால் போகல, சின்ன பசங்க பயந்தாங்க. 50 ருபீஸ் சார்ஜ் அதுக்கு. போட்டிங் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த ராட்டினம்க்கெல்லாம் போகலாம், ஊஞ்சல்லாம் இருக்கும் இல்லையா, பசங்க விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஈவினிங் டைமில் போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 1 hour முன்னாடி போயிருந்துருக்கலாம். நம்ம மார்னிங் பிளான் பண்ணி போயிருந்தால் சரியான டைமுக்கு போயிருக்கலாம். திடீர்னு பிளான் பண்ணோம். இங்கே ட்ராயிங்லாம் கூட பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு அக்கா உட்காந்துச்சு. இந்த ரவுண்டு இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிள் மாதிரி, இது நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் காமெடியாக இருந்தது. நம்மளும் ட்ரை பண்ணலாம், சின்ன வயசில் பண்ணியிருந்தது, நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். குழம்பி போயிட்டேன், வழியே இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே நாங்கள் பண்ணுறது, அப்படியே குதிச்சு போக வேண்டியதுதான். நம்மளும் அப்படியே தான் குதிச்சு தான் போனோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இந்த சைடு போனால் அந்த சைடு வழியே இல்லை. கொஞ்சம் குழம்பி போயிட்டோம். நமக்கே குழப்பமாக இருக்குது, பசங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாமே ஒரு ஜாலி தாங்க. நம்ம சின்ன வயசில் பண்ணாததா எல்லாமே இப்போது நமக்கு இப்போ புதுசாக தெரியும். இப்போ நம்ம பண்ணால் காமெடியாக சிரிப்பாங்க. இந்த சர்க்கஸ்லலாம் நம்ம போன அந்த அனுபவம் வேறு லெவலில் தான் இருக்கும். பெரிய சர்க்கஸ்லாம் நம்ம போயிருக்கோம். ரோலிங் சர்க்கஸ் இதில் கூட பசங்க பயப்படுறாங்க. பசங்களை கொஞ்சம் நல்லா போல்டாக தான் வளர்க்கணும். அவங்க என்னன்னு தெரியல, எல்லாத்துலேயுமே எல்லாருமே ஒரு ரைடில் ரொம்ப பயந்தாங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸ் மேலேருந்து நல்லா தெரியும். அந்த ஏரி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஏரிக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே நின்று மேலேருந்து வியூ பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலான்னு பார்த்தா இந்த குட்டி பசங்களை நம்மளை ஃபோட்டோ எடுக்க விட மாட்டானுங்களே. சரி, நான் அவங்களே நிற்க வச்சு அப்படியே ஒரு சின்னதாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் நிறைய எடுத்துக்கிட்டோம். நம்மளும் கூட சேர்ந்து ஹபி கூட ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த மூமெண்ட்டை மறக்க முடியாத மூமெண்ட்டு தான் சொல்லணும். எல்லோரும் சேர்ந்து போனதே ஒரு ஜாலி தானே. எல்லோரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. பசங்க தான் ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. கூட்டமும் நல்லா இருந்தது. பார்க் என்ஜாய் பண்ண போன ஜனங்களை விட அங்கே அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற ஜனம் தான் நிறைய இருந்தது. ஸ்கூல் பசங்க தான் நிறைய ப்ராக்டிஸ், கராத்தே, சிலம்பம், அது ஏதோ நெருப்புலாம் வச்சுலாம் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்கங்க. சரி, நம்ம பசங்களை வேறு சர்க்கஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இதில் ஏற மாட்டாங்கன்னு நினச்சோம். தைரியமாக ஏதோ ஏறிட்டாங்க. சர்க்கஸ்லாம் கொஞ்சம் இன்னும் நல்லா அவங்க ரெடி பண்ணணும். கொஞ்சம் ஃப்ளாட்லாம் நல்லா இல்லை. ஊஞ்சலில் பாப்பா உட்கார வச்சா அவள் ஒரு பயந்தாங்கோலி, எல்லாமே பயந்து 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 கடைசியில் நான் உட்காரலாம். எனக்கு ஆசை வந்துச்சு, நான் உட்காந்து ஒரு 2 ரவுண்ட் போகலாம், யாரும் பக்கத்துக்கு முன்னாடி 2 ரவுண்ட் போயிட்டு நம்மளும் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஜாலியாக இருக்கும். ஆனால் எனக்குலாம் ஸ்பீடாக சுற்றுறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ராட்டினம் மாதிரி ஒன்று இருக்கும், அது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஃப்ரீ தான். இங்கே நம்மளே எல்லோரையும் உட்காரிச்சு நம்மளே சுற்றிக்கலாம். இதில் உட்கார கூட பயந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சீசா இதில் மட்டும்தான் இவங்க கொஞ்சம் பயப்பில்லை. இதுலேயும் என் குழந்தை பயந்தாதான். நாங்கள் 4 பேர் சேர்ந்து உட்காந்துட்டாங்க. இதுவும் நம்ம விளையாண்ட அனுபவம் இருக்கும். எல்லாமே சின்ன வயசில் நம்ம விளையாண்டது தான். இவங்க விளையாடும் போது நமக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. இப்போ எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்துச்சு. நம்மளும் இப்படி இப்போ நான் உட்காந்தோன்னா எல்லாம் சிரிப்பாங்க. அவங்களுடைய இந்த சின்ன வயசில் தான் இதெல்லாம் பண்ண முடியும். நம்மளால் சான்ஸ் இல்லை. இப்போல்லாம் உட்காந்தா என்ன சொல்லுவாங்க தெரியாது. முதல்ல திட்டுவாங்க. இந்த 2 குட்டி பாப்பா உட்கார வச்சேன். இது பயப்படவே இல்லைங்க இந்த குழந்தை. என் குழந்தை பாருங்கள் எப்படி அழுகுது. இந்த குட்டி பாப்பா இருக்குது பாருங்கள், ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்டு அது ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சிங்க. அது கொஞ்சம் தைரியமாக தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே நல்லா உட்காந்து போச்சு. அது மறுபடியும் நைட்டில் நான் இதில் போகிறேன் அப்படின்னாங்க வீட்டுக்கு கிளம்புறப்ப. சரி போங்க, வீட்டுக்கு கிளம்ப போகிறோம், நீங்கள் போங்க. நான் பகல்லே அதில் ஒன்றுமே தெரில. இந்த வாத்து பக்கத்துலேயே ஒன்று இருந்தது. இதில் தான் செம்ம கூட்டமாக இருந்தது. எப்படியோ பசங்களை லாஸ்ட்டாக ஒரு அடியாக உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சேன். அதுலேயும் பயந்தாங்க. குட்டி வாண்டு தான், எதுலேயுமே பயப்பில்லை, இதுலேயும் பயப்பில்லை. அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணா. எல்லாத்த விட ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணது குட்டி பாப்பா தான். இந்த ஒரு ராட்டினம் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம நல்லா விளையாடிருப்போம். நல்லா ஸ்பீடாக சுற்றி தான் நமக்கெல்லாம் பழக்கம். இந்த பசங்க எங்கே ஸ்பீடாக சுற்றினா அழுகுறாங்க. அதுலேயும் என் பொண்ணு அப்படியே ஜம்பேற பண்ணிட்டா. போகிற வழியில் பார்த்தா இந்த நெருப்பில் சிலம்பம் சுற்றிட்டு இருந்தாங்க. உண்மையிலே வேறு லெவலு. கரணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்குற எங்களுக்கே ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு. அவங்க எப்படி தான் அதை பண்ணுறாங்கன்னு தெரியல. ப்ராக்டிஸ் இல்லைன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கவே முடியாது. எல்லாருமே ரொம்ப வியந்து அதை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆல் த பெஸ்ட் ஆஃப் யூ. அதுக்கப்புறம் என்ன, நம்மளும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எல்லோரும் பாய் சொல்லியாச்சு. பார்க்கை விட்டு வெளியில் போனால் ஐஸ்கிரீம் வந்தது. பசங்கள்லாம் ஐஸ்கிரீம் கேட்கவும் அண்ணா என்ன பண்ணார், ஐஸ் வாங்கி கொடுத்துட்டாரு. 10 ஐஸ் வாங்கிட்டோம், கோன் ஐஸு.
அப்படியே போகும்போது நைட்டு டின்னரை முடிச்சிடலாம்னு சொல்லி அங்கேயே எஸ்எஸ் பாண்டியன் ஹோட்டல் இருந்தது, கொஞ்சம் தூரம் போனதும் அங்கே போயிட்டு ஹோட்டலில் எல்லோரும் உட்காந்து நம்மளும் எல்லோரும் அவங்க ஒரு டீம் நம்ம ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி உட்காந்தாச்சு. சிக்கன் ரைஸு, கிரில் சிக்கனு, பரோட்டா, குத்து பரோட்டா ஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் குத்து பரோட்டா வாங்கிட்டேன். பரோட்டாவும் சால்னா சேர்வா எல்லாமே சூப்பராக இருந்தது. வயிறு ஃபுல்லாக நைட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு 1500 பில் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.